ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிலீஸ் ஆன கோட் படம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரிவ்யூ மாதிரி சொல்ல போகிறது இல்லை, விஜய் ஃபேன்ஸோட ஏக்கம் மாதிரி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இதுதான் ஆட்டோல மிச்சம். ஏன் எதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே? நாங்கள் கேட்டுமா? ஐப்புன்றது நாங்கள் கேட்டுமா? கடைசி இந்த 4 நாளில் வந்து இந்த வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் அப்புறம் இந்த வைபவும் சேர்ந்து இந்த ஐப்பு கிரியேட் பண்ணா எங்க பாரு. நாங்கள் நார்மலாக இருந்தாவே சூப்பராக வந்து விஜய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போவோம்டா. ஆனால் ஐப்பு கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை செஞ்சு விட்டீங்களேடா. என்ன தம்பி என்னாச்சு? தலை மங்காத்தா கண்டிட்டு இருக்கு படத்துல டோனி வருவாப்புல, உங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களேடா. சர்ப்ரைஸ் எப்படி இருந்ததுன்னா, நீங்க சர்ப்ரைஸ் எல்லாம் ஒண்ணு காமிச்சு ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான்டா எங்களுக்கு எல்லாம் பெரிய சர்ப்ரைஸ். என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார், மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கு, அஜித் வாய்ஸ் இருக்குன்னு சொல்லி பூரா அஜித் ஃபேன்ஸும் எப்படியே சொன்னாங்கடா. அவனுக்கு ஒரு 5 செகண்ட் ஒரு மியூசிக்கை போட்டு அமுச்சு விட்டீங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபைடு பார்த்தா அஜித் ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபைடு இல்லடா. அதுக்கு அது இல்லாம ஒண்ணு பண்ணீங்க பாடுறா, லாஸ்ட்ல டோனி ரெஃபரன்ஸ் இருக்கும், டோனி வருவாருன்னு சொல்லி லாஸ்ட்ல சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச் போட்டு காமிச்சிக்க பாடுறா, டிவியில போடுற மாதிரி. அதை மட்டும் பண்ணிக்க மாட்டேன்டா. அது இல்லாம எங்க தலைவனை வந்து ஃபைட் சீன்ல சேப்பாக்க ஷட்டர் மேல வண்டி ஓட்ட வச்சிங்க பாத்தீங்களாடா, அதிகமா இருக்கவே மாட்டேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் தளபதிக்கு இன்னும் 2 படம் தாண்டா இருக்குன்னு நாங்க சந்தோஷமா தியேட்டர்ல போய் சந்தோஷமா உட்காந்து என் தளபதியை பார்க்க போறோம்னு FDFSல உட்கார்ந்தேன்டா. எப்படி தெரியுமா இருந்தது எங்களுக்கு? ஒரு வைப் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலடா. இன்னும் ஒரு படம் தாண்டா இருக்கு எங்களுக்கு, அதுவே கஷ்டமா இருக்குடா. செருப்பாலேயே அடிக்கணும்டா. இந்த ப்ரொமோஷனும் பண்ணாத போதே கண்டுபிடிச்சிருக்கணும்டா. நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்செல்லாம் வைக்காத போதே இன்டர்வியூக்கு ப்ரொமோஷன் ஃபுல்லாக இன்டர்வியூலேயே போயிடுச்சேடா. அப்டேட் தரேன்னு ஒரு ப்ரொமோஷனை தந்து, ஐயோ அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லி நம்ம படத்தோட கதையை மறந்துட்டோம். இல்லை, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற சொல்லணுமா? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஒரு பழங்காலத்து கதை தான். என்னன்னா, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் எல்லாரும் வந்து ஸ்டாட்ல இருப்பாங்க. ஸோ மோகனோட ஃபேமிலியை அவங்க சாவடிச்சிருவாங்க. மோகன் வந்து ரிவெஞ்ச் எடுப்பான். அது எப்படி எடுப்பான்னா, விஜய் பையனை வச்சு அவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுப்பான். இதுதான் கதை. இந்த கதையிலேயே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஸ்க்ரீன் பிளே வரும், என்னென்ன சர்ப்ரைஸ் வரும், சர்ப்ரைஸ் இல்லை, என்னென்ன திங்ஸ் வரும் எல்லாம் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? படத்துல சாங்ஸ் பிஜிஎம் பத்தி பேசணும்னா ஒண்ணுமே இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் தலைவன் படத்துல படம் நல்லா இருக்கோ இல்லையோ, சாங்ஸுக்காக தான் நாங்கள் போவோமே. அந்த சாங்ஸ் போட்டு என் தளபதி கூட சேர்ந்து நாங்கள் தேட்டரில் ஆடுவோம் பாரு, அதுதான்டா வைப்பு. இந்த படத்தில் அது எதுவுமே நாங்கள் பண்ணலாடா. என் தலைவன் சும்மா நடந்து போகும்போது ஒரு பின்னாடி பிஜிஎம் போட்டோன்னு வச்சுக்கோயேன், அது போதும்டா. அந்த மாசீன் இருக்கும்டா. இந்த படத்தில் மாசீன் இருந்தாலும் பின்னாடி பிஜிஎம் போட்டால் அந்த சீனு கன்றாவியாக இருக்குடா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் தான் நம்ம எல்லாம் ஏதோ சொல்லிட்டோம். நெகட்டிவ்ன்றதோட அது வந்து என்னோட ஏக்கத்தை தான் நான் சொன்னேன் என்னடா அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து அந்த ஒரு சாங்க்கு வந்து சூப்பராக வந்து இறக்கி விட்டு, ஒரு எல்லாரும் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூஞ்சி செகண்ட் ஹாஃப் என்னடா உட்காந்து இருப்பாங்க. அந்த டைமில் வந்து த்ரிஷா வந்து கொஞ்சம் வைப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சாங் வந்து சூப்பராக கொஞ்சம் நல்லாயிருக்கும், வைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் ட்ரெய்லர் வரப்போ வந்து டிஏஜிங் வந்து ரொம்ப குறை சொல்லியிருந்தாங்க. என்னடா இது கன்றாவியாக பண்ணியிருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி. கன்றாவியாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். டிஏஜிங் வந்து அந்த விஜயோட பையனை வந்து கொஞ்சம் நல்லா தான் காட்டியிருப்பாங்க.
சொல்லியிருக்காங்க. கண்டராவியெல்லாம் இருக்காது, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ரிவ்யூ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே வர கேமியோலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், தலை ரெஃபரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், டோனி வரதெல்லாம். ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை. தலை ரெஃபரன்ஸ்னால் மங்காத்தா கண்டிட்டேன் எதனா பண்ணுவாங்க, அப்படியே அப்படியே அஜித் வருவாப்புல அப்படியே வாய்ஸ் அப்படி இப்படின்லாம் நினச்சோம். டோனிலாம் கை கொடுப்பார், டோனிலாம் வருவார்னு நினச்சோம். ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த எவ்வளோ வயசான என்னையா, a lion is always a lion. ஓப்பனிங் சீன்லேயே வந்து விஜயகாந்த் ஏஐ போட்டு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சில இடத்துலலாம் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸே இல்லை உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரே ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, ட்விஸ்ட்டு. பட் அது வந்து நான் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன், நல்லா இருக்காது படம் பார்க்க. ஆல்ரெடி படம் நல்லா இருக்காது பார்க்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? என்கிட்டலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, டே இந்த படம்லாம் வந்து எப்படி அஜித் ஃபேன்ஸ் பார்க்கலாமா இல்லை வேற யாராவது ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாமா, நல்லா இருக்குமா, ஒன் டைம் பார்க்கலாமா, எப்படிடா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. லிட்டரலாக சொல்லணும்னா விஜய் ஃபேன்ஸாலே ஒரு வாட்டி பார்க்க முடியல, அஜித் ஃபேன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து சிரிச்சுட்டே பேசணுன்ட்டு இதெல்லாம் இல்லை, என்னோட வெளியே சொல்லாமல் உள்ள அழுகுறேன், அந்த மாதிரி தான் இருக்கு. என் தலைவனுக்கு ஒரு படம் தானே இருக்கு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன் நான் இந்த 2 படத்துல. இல்லை ஐடி பண்றீங்க, இந்த படம் வந்து யாருக்கு எப்படி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் தான் இந்த படம். நான் வந்து லிட்டரலாக வெளியே வரும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் எல்லா விஜய் படத்துக்கும் வந்து எப்படின்னா எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 நாள் தொண்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொண்டை வலிக்கும், பேச முடியாது. நான் அவ்வளோ கத்தி வெயிட் பண்ணி இந்த படத்துல நார்மலா இருந்தேன். நான் எங்க ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஃபேன்ஸோட ஒன் டைம் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸோட நல்லா பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனீங்கன்னா எல்லாரும் வெங்கட் பிரபு பிரேம்ஜி சொல்கிற மாதிரி தான் பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சர்ப்ரைஸ் ஆகிட்டு தான் வெளியே வருவீங்க, இந்த மாதிரி வயசுல அடிச்சுப்பீங்க.